முருவல் தோசை மொக்க சட்னின்னு போட்டிருக்கோம். எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. உங்களுக்கு கஷ்டமாக இருக்கோ இல்லையா? எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் நண்பர்களே. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நீங்கள் தமிழ்லேயே பார்த்துருப்பீங்க இது எந்த வீடியோன்னு சொல்லிட்டு. நாங்கள் எங்கள் சேனல் நேமை மாற்ற போகிறோம். ஆமாங்க, இந்த சேனலில் பார்த்தீங்கன்னா இந்த சேனலில் எங்களுடைய லாஸ்ட் வீடியோ இது. அது மட்டும் இல்லை, கம்யூனிட்டி போஸ்ட் நாங்கள் போட்டோம் சேனல் பேர் மாற்ற போகிறோம்னு சொல்லிட்டு. சில பேர் சப்போர்ட் பண்ணீங்க, சில பேர் சேனல் பேர் நல்லா இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. முருவல் தோசை மொக்க சட்னின்னு போட்டிருக்கோம். சரி, நிறைய பேர் அதை பார்த்துட்டு சில பேர் கமெண்ட்ஸ் பண்ணியிருக்கீங்க, ஏன் மாற்றுறீங்க, ஓல்டு பேரும் நல்லா இருக்குது, சில்ட்ரன்ஸ் அண்ட் டாடி பேர் தான் சூப்பராக இருக்குது, இதனால் அந்த முருவல் தோசை மொக்க சட்னின்ற பேர் நல்லாவே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. சில பேர் என்ன சொல்லியிருக்கீங்க, சஜஷன் பண்ணியிருக்கீங்க, இந்த பேர் வைங்க, அந்த பேர் வைங்க, அந்த பேர் வைங்கன்னு சொல்லிட்டு. நான் எதனால் மாற்ற போகிறேன்றத காரணத்தை நான் சொல்லிடுறேன். என்ன ரீசன்னா, இந்த வருஷம் +2 போக போகிறேன். 10th நான் கொஞ்சம் ரொம்ப பிஸியாக இருந்தேன். இந்த ஸ்பெஷல் கிளாஸ் 5 மணிக்கு விடுறது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ +2ல் அதோட செம்ம பிஸியாக இருக்கும். ஏன்னா நான் 5 மணி வரைக்கும் ஸ்பெஷல் கிளாஸ் இருக்கும். 5 மணிக்கு தான் நான் ஸ்கூலை விட்டு வருவேன். அதுக்கப்புறம் டியூஷன் வேறு போவேன். அப்போ 8, 9க்கு தான் நான் வீட்டுக்கே வருவேன். அப்போது இந்த சமைக்கிறது இந்த மாதிரி வீடியோலாம் பண்ணால் கொஞ்சம் ஆள் தேவைப்படும். எங்கள் அம்மா மட்டும் பண்ண முடியாது. கண்டிப்பாக உங்களுக்கே தெரியும், இந்த ஃபுட்டு வீடியோனாலே கண்டிப்பாக கூடமான ஹெல்ப்புக்கு ஆள் தேவைப்படும். எடுத்துகிட்டு போய் வர்றது, எடுத்துகிட்டு உள்ளே வர்றது, உங்களுக்கே தெரியும், நம்ம நேச்சுரலாக எடுப்போம். நம்ம உள்ளே எடுக்க மாட்டோம். வீடியோஸ்னால் எப்போவுமே வெளியே எடுப்போம். அதனால நமக்கு வேலை அதிகமாக இருக்கும். அது இல்லாமல் பார்த்திங்கன்னா விக்கி வேறு 9th போக போகிறான். அவனுக்கும் டியூஷன் போகணும். அதனால அவனுக்கு ஸ்பெஷல் கிளாஸ் வச்சுருவாங்க. அதே மாதிரி எங்கள் அப்பா வேறு இப்போ நிறைய ஆர்டர்ஸ் வருது. அவரால் இப்போ கொஞ்சம் ஹெல்ப் பண்ண முடியாது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா கண்டென்ட்டை மாற்றலான்னு ஒரு முடிவு வந்திருக்கேன். அந்த கண்டென்ட்டுக்கு இந்த பேர் சேனல் பேர் செட் ஆகாது. எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. உங்களுக்கு கஷ்டமாக இருக்கோ இல்லையா? எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. சில்ட்ரன்ஸ் அண்ட் டாடி ஈட்ஸ்ன்ற சேனல் பேர் ஒரு 5-6 வருஷமாக அந்த சேனல் பேர் மாற்றாமல் தான் வச்சுருந்தோம். நல்லாவும் போயிட்டு இருந்தது. நல்லா சப்போர்ட் பண்ணீங்க, ரொம்ப சந்தோஷம், ரொம்ப நன்றி. ஆனால் அந்த பேர் மாற்றுறதுக்கு ரொம்ப மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. என்னவோ ஒரு குடும்பத்துலேருந்து ஒருத்தர் பிரிகிற மாதிரி அவ்வளோ ஃபீலாக இருக்குது. இந்த வீடியோ எடுத்துக்கு முன்னாடி கூட பார்த்தீங்கன்னா எனக்கு கண்ணு கலந்துச்சு, இந்த சேனல் பேர் மாற்றணுமேன்னு சொல்லிட்டு. ஏன்னா அது சேனல் பேர் தானே அப்படின்னு மாற்றலாம் அப்படின்ற மாதிரி ஒரு சாதாரணமாக தோணலை. ஏதோ ஒரு குடும்பத்துலேருந்து ஒரு ஆள் பிரிகிற மாதிரி தோணுது. மாற்றணும்னு ஒரு கட்டாயம் ஏற்படுது. ஏன்னா நம்ம கண்டென்ட்டே மாற்ற போகிறோம். அதனால கண்டென்ட்டுக்கு இந்த சேனல் பேர் செட் ஆகாது. என்ன கண்டென்ட் போட போறோம்னா காமெடி, டெய்லி ரொட்டீன், வீலாக்ஸ் அந்த மாதிரி. ஆமாம், அது மாதிரி போடலான்னு முடிவு பண்ணியிருக்கோம். என்டர்டெயின்மெண்ட்டாக போடலான்னு முடிவு பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் இந்த சில்ட்ரன்ஸ் அண்ட் டாடி ஈட்ஸுக்குன்ற சேனல் பேருக்கு இந்த கண்டென்ட் பொருந்தாது. ஸோ அது ரிலேட்டடாக பார்த்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம பேர் வைக்கலாம்னு முடிவு பண்ணியிருக்கோம். ஆனால் கம்யூனிட்டி போஸ்ட்டில் கொடுத்தோம் முருவல் தோசை மொக்க சட்னின்ட்டு. நீங்கள் சப்போர்ட் சில பேர் பண்ணுறாங்க, சில பேர் பிடிக்கவே இல்லை, சேனல் பேர் நல்லா இல்லைன்னு சொல்கிறாங்க. இந்த கமெண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் கொடுத்துருந்தாங்க பாருங்கள், சேனல் பேர் சொல்லியிருக்காங்க. அவங்க கொஞ்சம் எங்கள் மேலே கொஞ்சம் அக்கறை எடுத்து அவங்களும் கொஞ்சம் யோசனை பண்ணியிருக்காங்க. ஹாப்பி ஃபேமிலி விலாக்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க, ஃபுட்டி ஃபேமிலி ஷோ கொடுத்துருக்காங்க, ஹோம் மேட் ஃபுட்டீஸ்னு ஒரு சேனல் பேர் கொடுத்துருக்காங்க, அப்புறம் வில்லேஜ் ஃபுட்டி ஃபேமிலிஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்கன்னா ஃபேமிலி ஈட்டிங் விலாக்ஸு, அப்புறம் சோறு தான் சொர்க்கம் சொல்லிட்டு ஒரு சேனல் பேர், அப்புறம் விலாக்ஸ் லெஸ் டாக் மோர் ஈட் விலாக்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ பரவாயில்ல, சந்தோஷமாக தான் இருக்குது. எங்களுக்காக இவ்வளோ யோசனை பண்ணியிருக்கீங்க. ஆனால் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபுட்டு சம்மந்தப்பட்டது தான் இருக்குது. நாங்கள் அந்த கண்டென்ட்டை ஸ்டாப் பண்ண போகிறோம். இல்லை, கண்டென்ட் ஸ்டாப் பண்ணுற மாதிரிலாம் இல்லை. ஒரு 10 வீடியோ எடுத்து வச்சுக்கோங்களேன். அட்லீஸ்ட் அதில் ஒரு 2 வீடியோவாவது ஃபுட் ரிலேட்டடாக வந்துடும். என்டர்டெயின்மெண்ட்டு, விலாக்ஸு, டெய்லி ரொட்டீனு, இந்த பேருக்கு தகுந்த மாதிரி நாங்கள் சேனல் நாங்கள் ஒரு 4-5 சேனல் எழுதி வச்சுருக்கோம். சேனல் பேர் அது உங்களுக்கு பிடிச்சிருக்கா நீங்கள் பாருங்கள். எந்த சேனலுக்கு அதிகமான சப்போர்ட் கிடைக்குது, ஓட் கிடைக்குது, நிறைய மெஜாரிட்டி கிடைக்குதோ அந்த சேனல் பேர் வைக்கலாம். நாங்கள் உங்கள்கிட்டயே ஆப்ஷன் கொடுத்துட்டோம். அது என்ன சேனல் பேருன்றதை நான் சொல்கிறேன் பாருங்கள். நாங்கள் யோசனை பண்ணி எழுதி வச்ச சேனல் பேர் இதெல்லாம் ஒரு 5-6 சேனல் பேர். இதில் உங்களுக்கு எது பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்கள். டி மில்லியன்ஸ், டி க்ரோர்ஸ், அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபன் ஃபேமிலி ஹேக்ஸு, மொக்க தோசை, மறுபடியும் மொக்க தோசை தான் நின்று இருக்கும். மொக்க தோசை, முருவல் தோசை இல்லை, மொக்க தோசை. அப்புறம் த பிளாக் பீஸ்ட் ஃபேமிலி, த பிளாக் பீஸ்ட் ஃபேமிலி. அடுத்தது பார்த்தீங்கன்னா பிளாக் பீஸ் ஃபேமிலி.
அது பீஸ்ட்டு, இது பிளாக் பீஸ் ஃபேமிலி. ஸோ இதில் நான் சொன்ன பேரில் சேனல் பேர்லேருந்து உங்களுக்கு எது நல்லா இருக்குது, இந்த சேனல் பேர் நல்லா இருக்குது, இதை வெயின்னு சொல்கிறீங்களா, மெஜாரிட்டி எது நிறைய கிடைக்குதோ நாங்கள் அந்த சேனல் பேரை வைக்கலாம்னு முடிவு பண்ணியிருக்கோம். சில்ட்ரன்ஸ் அண்ட் டேடிக்கு நீங்கள் எப்படி சப்போர்ட் பண்ணீங்களோ அதே மாதிரி இந்த சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நான் நம்புகிறோம். அடுத்து வேறு கண்டென்ட்டுக்கும் சப்போர்ட் பண்ணுவீங்க நம்புகிறோம். ஆமாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த சில்ட்ரன்ஸ் அண்ட் டேடிஸ் சேனலில் வந்து நிறைய பேர் நல்ல கமெண்ட்ஸ்லாம் நிறைய பேர் கொடுத்துருந்தாங்க. நேச்சுரலாக இருக்குது, உங்கள் வீட்டுக்கு நாங்கள் வரணும், நிறைய அது மாதிரி நிறைய கமெண்ட்ஸ் வந்து நல்ல பாசிட்டிவ் கமெண்ட்ஸ்லாம் இருக்குது. நம்ம சேனல் ஆரம்பிச்சு 4-5 வருஷம் ஆகுது. தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா அது 4-5 வருஷமாக பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் கொடுத்தவங்களோட லிஸ்ட்டு வரும் பாருங்கள். அவங்க மோட்டிவேட் பண்ணியிருக்காங்க, என்கரேஜ் பண்ணியிருக்காங்க, பாராட்டியிருக்காங்க, நல்ல ஐடியாஸ் கொடுத்துருக்காங்க. எங்கள் பசங்களை வந்து நல்லா பாராட்டுவாங்க, நல்ல பசங்க, நல்லா வந்து மரியாதை கொடுக்குற பசங்க, இந்த மாதிரி ஃபேமிலியாக வந்து ரொம்ப கஷ்டம் அது மாதிரிலாம் சொல்லிட்டு நிறைய பாசிட்டிவ் கமெண்ட்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. அவங்களோட லிஸ்ட்டு வரும் பாருங்கள். ராஜ்குமார், நடி மீடியா, ரேக்ஸா கபூர், ராஜு ராகினி, சைந்தவி, விஜயலட்சுமி விஜய், ஆலினால் அழகுராணி, கிருஷ்ணன் எம், அபிராமி டாமி, ஜோஷ் வாரியர், பிரேம்நாத் நீலகண்ட பிள்ளை, பாலக சக்கரபோர்த்தி, ஷைனி அப்ரஹாம், கருடன் வீரா, மார்க்ரேட் மா, ஐயாதுரை எஸ், நிஷா ராம்தாஸ், அனிஷ் ஆர்எஸ், கிறிஸ்டினோ ஹரி, ருபேஷ் விமல், விஜயன் ஜி, ராமராஜ், குரோனோவர்ஸ் ஃபைல்ஸ், சங்கரி ஆர், ஜெஸி மேடன், அனுஷ்கா, பிலவுஸ் ஸ்மைல், முகமது ரிட்டா, நியம் 20, லீ, கே கௌஷிக் கிருஷ்ணா, வைப், எஸ்பி காம், மீரா ரவிச்சந்திரன், கீதா, பொன்ராஜ் பார்வதி, கீர்த்தனா எஸ், கலைவாணி, ஜெரால்ட், ரமேஷ், சாரா, அலிமா பாபு, ராதாமணி, ஜமீர் அகமது, பாப், கௌதம் ராம், ராமகிருஷ்ணன், டெய்லி மிக்ஸ் வித் ஜானி, ஃபாத்திமா, எஸ்எம் செல்வ சுப்பிரமணியன், திவ்யா. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் ஆரம்பிச்சதுலேருந்தே விடாமுயற்சியாக தொடர்ச்சியாக வந்து நம்மளை வந்து அசிங்கப்படுத்தணும், அப்புறம் பார்த்திங்கன்னா அவமானப்படுத்தணும், பேட் கமெண்ட்ஸ் மூலயமா நமக்கு வந்து டிஸ்கரேஜ் பண்ணணும்னு சொல்லி நிறைய பேர் இருக்காங்க. அந்த மாதிரி உள்ளவங்களோட லிஸ்ட் வரும் பாருங்க. இவங்க பேர் குட்டி எம். இவங்க பார்த்திங்கன்னா நெகட்டிவ் கமெண்ட்ஸ் கொடுக்கறதில்ல கொஞ்சம் கூட சோர்வே அடையாமல் கண்டினியூஸாக அவங்களால முடிஞ்ச வரைக்கும் டிஸ்கரேஜ் பண்ணிகிட்டே இருப்பாங்க நம்ம சேனலில். இவங்க பேர் மனோன்மணி. இவங்களும் பார்த்திங்கன்னா நெகட்டிவ் கமெண்ட்ஸ் அனுப்புறதுல இவங்களும் ஒரு லிஸ்ட்டு. மெர்சி மெட்டில், இவங்களும் சோர்வடையவே மாட்டாங்க நெகட்டிவ் கமெண்ட்ஸ் அனுப்புறதுல. இவர் பேர் பார்த்திங்கன்னா ரோஹித் 114. இவர் யாருன்னே எனக்கு தெரியாது. இவர் வந்து கேர்ளாகவும் இருக்கலாம், பாயாகவும் இருக்கலாம். ஸோ இவராது அழகாக இருக்கணும் ஆண்டவன் நான் வேண்டிக்கிறேன். மெயினாக குரங்கு மாதிரி இல்லாமல். இவர் பேர் லக்ஷ்மி பத்தி ரெட்டி. இவர் பேர் மணிகண்டன். வாணி
யோகேஷ் பி. கமெண்ட்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க. தயவுசெய்து சொல்கிறேன், இந்த மாதிரி கமெண்ட்ஸ்லாம் வந்து யாரையும் மனசை புண்படுத்தி இந்த மாதிரி கமெண்ட்ஸ் போடாதீங்க. உங்களுக்கு பிடிக்கலன்னா தயவுசெய்து அந்த சேனலை பார்க்காதீங்க, ஸ்கிப் பண்ணிட்டு போயிட்டே இருங்க. எங்களுக்கு வந்து மெயினாக வந்து பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் கொடுத்தவங்க தான் எங்களுக்கு வந்து அடுத்த சேனலுக்கும் எனக்கு வந்து நல்லபடியாக சப்போர்ட் பண்ணணும்னு நான் விரும்புகிறேன். விலாக்ஸு, அப்புறம் பார்த்திங்கன்னா டெய்லி ரொட்டீன், அப்புறம் காமெடிஸு, டோட்டலாக பார்த்தீங்கன்னா இது ஒரு என்டர்டைன்மெண்ட் விலாகாக தான் அமைய போகுது. எல்லாம் சொல்கிற சேனல் பேர் வந்து நீங்கள் கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். எந்த சேனல் பேருக்கு நிறைய மெஜாரிட்டி கிடைக்குதோ அந்த சேனல் பேர் வைக்கலாம், நம்ம டிசைட் பண்ணிடலாம். லாஸ்ட்டாக நம்ம டிசைட் பண்ணிவிட்டு நம்ம கம்யூனிட்டி போஸ்ட்டில் போட்டுருவோம். அடுத்த கண்டென்ட்டில் சூப்பரான கண்டென்ட்டில் நான் உங்களை சந்திக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் டேடி ஈட்ஸுக்கான லாஸ்ட் வீடியோ. ஸோ தொடர்ச்சியாக சப்போர்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அடுத்த கண்டென்ட்லேயும் இதை சப்போர்ட் பண்ணுங்கள். இதோட நல்ல கண்டென்ட்டில் நீங்களும் கீப் சப்போர்ட்டிங் ஃபார் ஃபியூச்சர் channel. Okay, thank you for all subscribers. Bye. Bye.